மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ டுடே கிளாஸில் என்ன டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்டர் 4 புக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சாப்டர்ஸ்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ அதனால் சாப்டர் 4 இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ்னு எந்த கொஸ்டினையுமே நம்ம வந்து மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். த வேர்ட் கம்ஸ் ஃப்ரம் த நேம் ஆஃப் எ பெரிஷியன் மேத்தமேட்டிஷியன் அபு ஜாஃபர் முஹபத் இபின் முசாஹர் கோவாரிஸ்மி இஸ் கால்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த அபு ஜாஃபர் அப்படின்றவர் வந்து பெரிஷியன் மேத்தமேட்டிஷியன். ஸோ அவர் தான் வந்து இந்த நேம் அதை இந்த வேர்ட்லேருந்து தான் வந்து அல்காரிதம் அப்படின்றத டெவலப் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் லெசன். ஓகே, ஸோ அப்போ இந்த வேர்டு எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அல்காரிதம். Okay, so second, from the following sorting algorithms, which algorithm needs the minimum number of swaps? So second question பார்த்தீங்கன்னா sorting algorithத்தில் which algorithm need the minimum number of swap? So swapping method யூஸ் பண்ணி நம்ம வந்து அல்காரிதம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்பர் ஆஃப் ஸ்வாப் வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த அல்காரித டெக்னிக் அப்படின்னா செலெக்ஷன் சார்ட். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட், டூ மெயின் மெஷூர்ஸ் ஃபார் த எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதம் ஆர் கால்டு. ஸோ அப்போ நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் அன் அல்காரிதத்துக்கு டூ மெயின் மெஷூர்மெண்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஸ்பேஸ். ஸோ இதுக்கான ஆன்சர் சி, டைம் அண்ட் ஸ்பேஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த், த காம்ப்ளிசிட்டி ஆஃப் லீனியர் சர்ச் அல்காரிதம் இஸ். ஸோ லீனியர் சர்ச் அல்காரிதம் பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் வந்து அதோடைய காம்ப்ளிசிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓ ஆஃப் என், அதாவது பிக் ஓ ஆஃப் என் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ஏ ஆப்ஷன். Next, fifth, from the following sorting algorithms, which has the lowest worst case complexity? ஸோ worst case complexity டெக்னிக் எதில் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லா சார்ட்டிங் அல்காரிதத்துலையுமே யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இருக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா லோயஸ்ட் worst case அப்படின்னு பார்க்கும்போது மெர்ஜ் சார்ட். ஓகேங்களா. ஸோ மெர்ஜ் சார்ட் டெக்னிக் வந்து உங்களுக்கு உங்கள் புக்கில் கிடையாது. ஸோ ஆனால் வந்து நமக்கு புக் பேக்கில் வந்து இந்த ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க, மெர்ஜ் சார்ட். நெக்ஸ்ட் சிக்ஸ்த், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ ஸ்டேபிள் சார்ட்டிங் அல்காரிதம். ஸோ இதில் வந்து நாட் எ ஸ்டேபிள் சார்ட்டிங் அல்காரிதம் எதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இன்சர்ஷன் சார்ட், செலெக்ஷன் சார்ட், பபுள் சார்ட், மெர்ஜ் சார்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இதில் நம்ம புக்கில் இன்சர்ஷன் சார்ட் அண்ட் செலெக்ஷன் சார்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் செலெக்ஷன் சார்ட் அப்படின்றத நாட் எ ஸ்டேபிள் சார்ட் அல்காரித டெக்னிக் அப்படின்னு நமக்கு தெரியும். ஓகே, நெக்ஸ்ட்டு 7, டைம் காம்ப்ளிசிட்டி ஆஃப் எ பபுள் சார்ட் இஸ் பெஸ்ட் கேசஸ். ஸோ நம்ம பார்த்தோம் பபுள் சார்ட்டில் நம்ம டைம் காம்ப்ளிசிட்டியை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா. அதில் பெஸ்ட் கேஸ் அப்படின்றது எது சொல்லுவோம் அப்படின்னா தீட்டா ஆஃப் என், ஏ ஆப்ஷன் இருக்கு இல்லையா. ஸோ அதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த தீட்டா நோட்டேஷன் இஸ் எ அசிம்ப்டோட்டிக் எவாலுவேஷன் ரெப்ரசன்ட். ஸோ அதில் தீட்டா நோட்டேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. அது அசிம்ப்டோட்டிக் எவாலுவேஷனில் பார்த்தீங்கன்னா என்ன கேஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், பேஸ் கேஸ், ஆவரேஜ் கேஸ், ஒஸ்ட் கேஸ், நல் கேஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் கேஸ், பி ஆப்ஷன் ஆவரேஜ் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் 9th, இஃப் எ ப்ராப்ளம் கேன் பி broken into sub problems which are reused several times, the problem possesses which properly. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணுற டெக்னிக் பேர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் நம்ம நிறைய ஆப்ஷன்ஸில், ஓவர்லாப்பிங் சப் ப்ராப்ளம்ஸ். ஓகே, இன் டைனமிக் ப்ரோக்ராமிங் த டெக்னிக் ஆஃப் storing the previously calculated values is called. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா சி ஆப்ஷன் மெமோரைசேஷன். ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் வந்து புக் பேக்கில் கொடுத்துருக்குது. 3 1 மார்க்ஸ்க்கான ஆன்சர் மட்டும் இதில் இருக்குது. ஆனால் வந்து நமக்கு அதை பற்றி லெசனில் எதுவுமே இல்லை. ஸோ அதனால தான் இதை நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் 2 மார்க்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 2 மார்க்ஸில் 5th மட்டும்தான், அதுவும் ஹாஃப் ஆன்சர் மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாமே நீங்கள் ஓனாக எழுதணும். ஸோ இந்த 2 மார்க்ஸ். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸை வேணால் நான் சொல்லிடுறேன், வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் ஃபோட்டோ காப்பி வேணாலும் எடுத்து போடுறேன். ஓகே, வாட் இஸ் அன் அல்காரிதம். ஸோ வாட் இஸ் அன் அல்காரிதம், அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அன் அல்காரிதம் இஸ் எ ஃபைனட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அக்கம்ப்ளிஷ் எ பர்டிகுலர் டாஸ்க். ஸோ அல்காரிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா an algorithm is a finite set of instructions to accomplish a particular task. Next point,
It is a step-by-step procedure for solving a given problem. So algorithm அப்படின்னா second point, it is a step-by-step procedure for solving a given problem. So next question, second question, define pseudocode. Define pseudocode. So pseudocode அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். Pseudocode is a methodology that allows the programmer to represent the implementation of an algorithm. So again I repeat, pseudocode is a methodology that allows the programmer to represent the implementation of an algorithm. It has no syntax like programming languages and thus cannot be compiled or interpreted by the computer. ஓகேவா? ஸோ இந்த 2 பாயிண்ட்ஸ் தான் வந்து pseudocode அப்படின்னு. நெக்ஸ்ட், who is an algorist? Who is an algorist? An algorist is a person skilled in the design of algorithms. An algorist is a person skilled in the design of algorithms. Second point, an algorithmic artist. An algorithmic artist. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சூடோகோட் அண்ட் அல்காரிஸ்ட் வந்து அடிக்கடி 1 மார்க்கில் கேட்பாங்க. அதர் 3 கொஷின்ஸ் வந்து எப்போவுமே பப்ளிக்கில் வரக்கூடிய அதர் 3யும் 2 மார்க்ஸில் கேட்பாங்க. ஓகே, வாட் இஸ் அன் அல்காரிதம், வாட் இஸ் சார்ட்டிங், வாட் இஸ் சர்ச்சிங், ரேட் இட்ஸ் டைப்ஸ். ஸோ இந்த 4th and 5th பார்த்திங்க அப்படின்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். வாட் இஸ் சார்ட்டிங்? Sorting is a process of arranging group of items in an ascending or descending order. Sorting is a process of arranging group of items in an ascending or descending order. Second point, bubble sort, quick sort, heap sort, merge sort, selection sort are the various sorting algorithm. ஸோ நமக்கு புக்கில் இருக்கக்கூடிய செலெக்ஷன் சார்ட், இன்சர்ஷன் சார்ட் பார்த்தீங்களே பபுள் சார்ட். ஸோ அதை கூட நீங்கள் அது மட்டும் கூட எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் 5th கொஷின், வாட் இஸ் சர்ச்சிங்? ரைட் இட்ஸ் டைப்ஸ். What is searching? Write its types. A search algorithm is a step-by-step procedure used to locate specific data among a collection of data. So again I repeat, a search algorithm is the step-by-step procedure used to locate specific data among a collection of data. Example, linear search, binary search. So two searching technique பார்த்தோம் இல்லையா, அதாவது பைனரி சர்ச், இன்னொன்று லீனியர் சர்ச் டெக்னிக். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ 3 மார்க்ஸ் அண்ட் 5 மார்க்ஸ் எல்லாமே நம்ம லெசன்ஸில் கவர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரீட் பண்ணுங்கள். ஓகே.